ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை சைக்கோ மாமாவோட ஃபைனல் பார்ட்டோட இருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்கடா, என்கிட்ட நிறைய டாப் ஸ்டோரி கேட்குற சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ கொஞ்சம் டேஸாக எல்லாம் ரொம்ப டேஸாகவே நான் டாப் ஜேகே கிட்ட நிறைய மூவி கொடுத்துருக்கேன். சில டைம் கிட்ட நிறைய மூவி வரும். ஓகே, எனக்கும் புரியுது. நான் இப்போ இதை எஃப்எஃப்ல ஏன் சொல்கிறேன்னா, நான் இந்த சேனலில் ஹோல் எஃப்எஃப்மே நான் டாப்பாகவே போடலாம் நான் திங்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா மூவின்னு சொல்ல எப்போதுமே என் சேனலில் நான் எத்தனை சேனல் ரன் பண்ணாலும் அதில் ஜேகே தான் டாப்பாகவே இருக்கிறாரு. நிறைய மூவி நான் ஜேகேக்கு தான் கொடுத்துருப்பேன். அந்தளவுக்கு இருக்காது, பட் நான் டேக்கு கொடுத்துருப்பேன். அதனால அந்த சேனலில் எப்படியும் ஜேகேக்கு ஒரு 3 FF to 4 FF இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மூமெண்ட்டுக்கு இது என்னோட டிசிஷன் தான். யாரும் என்னை கம்பல்லாம் பண்ணலை. உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஏன்னா டாப்பாக வச்சபடி என்னால் அதிகமாக எஃப்எஃப்க்கு மூவி கொடுக்க முடியல. அதனால மூவி தான் என்னால் வீக்லி டாப்பாக வச்சபடி கொடுக்க முடியாத அந்த டிசிஷனுக்கு, அந்த ஒரு காரணத்துக்காக நான் டாப்பாக வச்சபடியே நிறைய எஃப்எஃப் என்கிட்ட இருக்குது. நிறைய டாப் எஃப்எஃபாக கேட்ட சிஸ்டர்ஸ் டாப்பாக வச்சு கேட்ட பர்சன்ஸோட எஃப்எஃப் என்கிட்ட நிறைய இருக்குது. 1 by 1 நான் டாப்பாக வச்சபடி தான் இனி இந்த சேனலில் நான் எஃப்எஃப் போடுவேன். அப்புறம் மோஃபியா ஃபேமிலி என்னோடய லவ்லி ஃபேமிலி. அதனால அது என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கு சீசன் 5, சீசன் 6, சீசன் 7ங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த ஓல்டு எஃப்எஃப்க்கு வேணால் சீசன் 2, சீசன் 3 போடுவேன். பட் இதுக்கப்புறம் டாப் ஜேகே வச்சு இதில் நான் அவ்வளோவா எஃப்எஃப் போட மாட்டேன். ஓகேடா, டாப் ஜேகே வச்சு நம்ம அந்த சேனலில் நிறைய எஃப்எஃப் பார்க்கலாம். இந்த ஒத்த சேனலில் மட்டும் நம்ம டேக்கே கொடுத்துருவோம். ஓகே, அது எஃப்எஃப் தான். ஏன்னா மூவி கண்டிப்பாக ஜேகே தான் அதிகமாக வருவார். ஜேகேக்கு தான் நிறைய பேர் கேட்பீங்க. நான் மூவி போடுறதில் தான் சொல்கிறேன். மூவி டேக்கு வந்தாலும் நான் கொடுப்பேன். மோஸ்ட்லி ஜேகேக்கு வர்றதுனால நான் 2 சேனல்லையுமே மூவி ஜேகே வச்சு போடுற அந்த ஒரு காரணத்துக்காண்டி எஃப்எஃப்பை நான் ரெகுலராக வச்சு போடலான்னு திங்க் பண்ணிட்டேன். ஒவ்வொரு எஃப்எஃப் எண்டாகவும் டாப்பாக வச்சபடி தான் நியூ எஃப்எஃப் வரும். ஓல்டு எஃப்எஃப்க்கு சீசன் 2, சீசன் 3 கேட்டால் மட்டும்தான் அதை நான் ரீகேப் பண்ணி போடுவேன். யாரும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. இது என்னோடய டிசிஷன் தான். நான் திங்க் பண்ணிவிட்டு தான் இதை உங்ககிட்ட ஓப்பனாக பேசுகிறேன். ஓகேயா, எல்லோரும் ஓகேன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எப்போதுமே நான் என் மைண்ட் சொல்கிறது தான் கேட்பேன் ஜங்குக். முன்னாடி என் ஹார்ட் வீக் தான். இந்த மைண்ட் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் கேட்பேன். என் மைண்ட் சொன்ன மொத்த ஒர்க்குமே தான் பண்ணேன். உங்ககிட்டையும் க்ளோஸாக ப்ளே பண்ணேன். இப்போ என்ன என்ன கோவத்தில் ஃபைட் பண்ண போறியா? ஓகே, ஃபைட் பண்ணிக்கோ. இன்னும் என்ன பண்ண போகிற? என்ன மாமா ரொம்ப மோசமான பர்சன், ஒரு சீட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்கிட்ட டெய்லி ஆர்கியூமெண்ட் பண்ண போறியா? எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஒர்க்கும் நீயும் 2மே இம்பார்ட்டண்ட் தான். நான் 2யுமே யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட சீக்ஸில் கிஸ் பண்ண வேகத்துலேயும் அந்த ரூமை விட்டு அப்படியே நம்மகிட்டே வெளியே போவாரா. அந்த மாதிரி போனால் ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணபடியே பெட்டில் உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி உட்காண்ட்ருந்தா அப்படியே ஒரு 2 days போகிட்டு ஹவுஸுக்கு 2 days வந்துருக்க மாட்டார். ஜங்குக்குமே காலேஜுக்கு போயின்னு இருக்க மாட்டார். இந்த மூமெண்ட் ஒயின் மூலியமாக நம்ம தெரிய வருது. டேயுமே ஜங்குக்கோட ஆன்ஸில் கேமராஸ் இருக்குல்ல, அவர் இந்த ப்ரேஸ்லெட்டில் வச்சுருக்காருல, அதில் நோட் பண்ணிகிட்டே தான் இருப்பார். நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பெட்ரூம்லேயே இருக்கிறது, க்ரை பண்ணுறது, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொன்னால் எக்ஸாமுக்கு படிக்கிறத விட்டுவிட்டு ஒரு மாதிரி உடஞ்சி போய் உட்காந்துருக்கிறத நோட் பண்ணிவிட்டு அவர் வெளியே பற்றின இன்ஃபர்மேஷனையும் அந்த மாஃபியா பர்சன்ட்டை பற்றி இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ண போன நம்ம திரும்பவும் ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா ஜங்கு கம்பி பெட்டில் உட்காண்ட பொசிஷன்லேயே நார்மலாக எதுவுமே செய்யலை, புக் எடுத்து ரீட் பண்ணல, இல்லாட்டி மொபைலில் ஏதாவது வீடியோ, இந்த மாதிரி எதுவுமே பார்க்காம ரொம்ப நார்மலாக கேஷுவலாக பில்லவை டைஸில் வச்சபடியே ஒரு மாதிரி சேட்னஸ்லேயே அமைதியாக இருக்கிறாரு. இதை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு நேராக ஜங்குக்கிட்டே உட்கார்றாரு. இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை? ஏன் இந்த மாதிரி ரூம்குள்ளே அடைஞ்சிருக்கேன்? நான் ஏதோ ஒன்று ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ண மாதிரிலாம் இருக்குது. ஜங்குக், நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எப்படி வேணாலும் இருப்பேன், நீ எதுக்காக அதெல்லாம் திங்க் பண்ணிகிட்ருக்க? நான் ரூம்குள்ளே இருப்பேன், ஹவுஸை விட்டு வெளியே போவேன், இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி வேறு ஏதாவது பிளேஸ்க்கும் போவேன். அது என்னோடய டிசிஷன். உனக்கு என்ன பிரச்சனை மாமா? உனக்கு இதில் ஏதாவது ப்ராப்ளமா?
இல்லை நான் உனக்கு கால் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் ஆகுற மாதிரி ஏதாவது டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கேனா? நான் ரூமில் தானே இருக்கிறேன். ஜங்குக்கு அது தான் நான் கேட்குறேன். எதுக்கு இந்த ரூம்குள்ளே இருக்கிற? எதுனால இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ண விட்டா டேயோட ஆன்சர் நம்ம ஜங்குக்கு தட்டி விடுறாரு. சரி சரி சாரி சாரி. இப்போ என்ன எதுக்கு இந்த மாதிரி ஃபேஸை வச்சிட்ருக்க? ஆ சரி சாரி சொல்லிட்டோம்ல, ஏன் இந்த மாதிரி இருக்கிற? எக்ஸாம்லாம் வருதுல்ல, நெக்ஸ்ட் டே வேறு எக்ஸாம் தானே, எதுக்கு ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி எவ்வளவோ பேச ட்ரை பண்ணாலும் ஜங்குக்கு எதையுமே பேசாமல் டேயோட ஆன்சர் தட்டி தட்டி விட்டு இக்னோர் பண்ண பொசிஷனில் இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு நம்ம டே அப்படியே நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணபடி டே அவரோட டைஸில் உட்கார வைக்கிறாரு. இந்த மாதிரி உட்கார வச்சோம் ஜங்குக்கு அப்படியே டே இந்த மாதிரி கிரிப்பாக பிடிச்சி டைஸில் உட்காந்துருக்க மூமெண்ட்டுக்கு அங்கேருந்து எழுந்து போகலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணோம். ஆனால் சாரி சொல்கிறோம்ல, சாரி 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 சாரிங்கிற மாரி நிறைய சாரி அண்ட் சாரிக்கு மேலே சாரி சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கோட ஐஸ்லாம் அப்படி ரொம்ப ஒரு மாட்டி கலங்கண்ணா. சாரி சொல்கிறோம்ல ஜங்குக், சரி சாரி, அன்றைக்கி ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் அந்த மாதிரி அப்படி பேசிட்டேன், அதையே திங்க் பண்ணிகிட்ருக்கியா? சரி சாரி. இதுக்கு மேலே எப்படி நான் உன்கிட்ட சாரி கேட்குறது? எனக்கு புரியவே மாட்டேங்குது. இதுக்கு மேலே என்ன தோப்பக்காரனை போடணுமா, நீல் டவுன் போடணுமா, என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு பெட்டில் உட்கார வச்சபடி நான் வேணா இப்போ தோப்பக்காரனை போட்டுட்டு நிற்கிற மாரி தோப்பக்காரன்லாம் போட்டுட்டு நிற்கிறாரு. இந்த மாதிரி போட்டுட்டு நிற்கிறத பாய்ஸஸ் அவ்வளோ பேர் நோட் பண்ணபடி டே பாட்டிங்களாடா ஹையர் ஆஃபீஸரு தோப்பக்காரனெல்லாம் போட்டுட்டு நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸஸ் இந்த மூமெண்ட் எல்லாத்தையும் பெட்ரூமுக்கு வெளியே நின்னபடி நோட் பண்ணோம். ஜங்குக்கு இந்த மாதிரி டே தோப்பக்காரனை போட்டுட்டு நிற்கிறத பாட்டுட்டு க்ரை பண்ணபடி இருந்தவருக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது. இந்த மாதிரி சிரிப்பு வேண்டாம், ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணுறாங்கிறத நோட் பண்ணிவிட்டு தோப்பக்காரனை போட்டுட்டு நிப்பாட்டுவாரா இந்த மாதிரி நிப்பாட்டினா அப்படியே ஸ்மைல் பிரேக் ஆகுது. ஏய் சிரிச்சியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் டோப்பாக்காரனை போடுவார். அந்த மாதிரி போட்டால் திரும்பவும் நம்ம ஜங்குக்கு சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரித்தான் அப்போ நான் இந்த மாதிரி டோப்பாக்காரனை போட்டுக்கிட்டே இருக்கணும், நீ அப்போ நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் கலாச்ச பொசிஷன்லேயும் ஜங்குக்கிட்ட அப்படியே பொறுமையாக க்ளோஸாக வேண்டாம், முதல்ல ரோமை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்டா? அதை சாரி சொல்லி இத்தனை தோப்பக்காரனை போட்டுட்டேனே, லெக்கெலாம் வலிக்குது தெரியுமா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பேபி மாட்டியை வந்து ஜங்குக்கோட டைஸில் படுக்கிறாரு. இந்த மாதிரி பட்டம் தள்ளி போனுங்கிறம்லாடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு என் ஜங்குக்கிட்டே புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் என்ன பேபி இந்த மாதிரிலாம் பண்ணுறேன், மாமா ரொம்ப டயர்டாக இருக்கேன் தெரியுமா, எனிமிஸ் கூடலாம் ஃபைட் பண்ணது மட்டும் போட்டுட்டு நீ என் ஒர்க்கில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது தெரியுமா, எல்லா ஒர்க்கையும் ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு டயர்டில் வேண்டா நீ வேறு தோப்பக்காரனை போடணுங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு அதெல்லாம் முடியாது, நான் டைஸ்லேருந்து எங்கேயும் எழுந்துப்ப மாட்டேன், நான் இங்கேயேடா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட இப்போ கிரிப்பாக பிடிக்கவும் டே மாமா என்னடா இதை ப்ளே பண்ண வந்த மாதிரி தெரியுது, தள்ளி போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இல்லை எனக்கு டயர்டாக தான் இருக்குது, நான் இங்கேருந்து எழுந்து போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே ஜங்குக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணபடி ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தான். பாய்ஸஸ் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணபடி அப்படியே அவங்க ரூமுக்கு வெளியே நின்றவங்க அவங்கவுங்க ஒர்க் பண்ணதுக்கு போவாங்களா. இந்த மாதிரி போனால் ஜங்குக்குமே கொஞ்சம் நேரம் நம்ம கிட்ட தள்ளி போகணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேட்டை ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தவர் அப்புறம் கொஞ்சம் நார்மலாகி ரொம்ப அமைதியாகவே இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தால் டேயுமே ஜங்குக்கோட ஃபேஸை பார்த்தபடியே இருப்பாரா, இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டாரு. இப்போ ஹாலிடே தான். நம்ம பையனும் ஜங்குக்குமே சும்மா நார்மலாக ஷாப்பிங் மால் போயிருக்காங்க. இந்த மாதிரி ஷாப்பிங் மால் போன பிளேஸில் இருந்து நம்ம ஒயனையும் ஜங்குக்கையும் கிட்னாப் பண்ணிடுவாங்க. கிட்னாப் பண்ணபடி ஒரு பாலடைஞ்ச பில்டிங்கில் நம்ம ஒயனையும் ஜங்குக்கையும் லாக் பண்ண பொசிஷனில் இருக்கிற இந்த மூமெண்ட்டுக்கு ஒயனும் ஜங்குக்கும் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அட பாவீங்களா, நம்மளை அங்கே தூக்கிட்டு வந்துட்டாங்களா, ஏன்டாடே உங்களுக்கு தூக்க வேறு யாருமே கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக ஒயனை நோட் பண்ணோம். ஒயனை அப்படியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு என்னை ஏன்டா தூக்கிட்டு வந்தாங்கங்கிற மாதிரி ஜங்குக்கை பாட்டு கேட்டால் என் கூட கம்யூனி கொடுக்க வந்தல, அதான் இதுலேயும் கம்யூனி கொடுக்க தூக்கிட்டு வந்துருக்காங்கங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி ஒயனும் ஜங்குக்கு பேசிகிட்டு இருந்தா இவங்களுக்கு பேக் சைடில் தான் லீலியோட பர்சனல் பாடி கார்டு அப்புறம் அந்த மாஃபியா பர்சன் 3 பர்சன்ஸுமே இருக்காங்க. 3 பர்சன்ஸுமே இவங்க 2 பேரும் ஐஸை ஓப்பன் பண்ணதை பார்த்துட்டு என்னடா என்ன எழுந்துக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு அப்படியே லைட்டாக திரும்புகிறாரு. பட் அவங்க சாரில் கட்டி வச்சிருக்க மூமெண்ட்டுக்கு திரும்ப முடியல. 3 பர்சன்ஸுமே அப்படியே ஜங்குக்கு முன்னாடி என்றானம் லீயை நேருக்கு நேராக பார்க்குறாங்க. இந்த மாதிரி பார்த்தா டேய்
என்னோட பிரதரும் உன்னோட ஹஸ்பண்டும் தேடிக்கிட்டு இருந்த பர்சன்ட் இவன் தான்டா அப்படிங்கிற மாதிரி ஏன்னு இந்த மாதிரி சொன்னால் ஏன் நம்மளை தூக்கிட்டு வந்துருக்காங்களே அதுலேயே எனக்கு தெரியாண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி சொன்னால் அண்ணா நம்மளே ஏன் தூக்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன இதுக்காக தூக்கிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் குவாராஸாக கேட்பாங்களா இந்த மாதிரி கேட்டேன். உங்கள் 2 பேரும் தூக்கிட்டு வந்துட்டேன்னா உங்கள் 2 பேரோட பிரதர்ஸ் இந்த பிளேஸ்க்கு வருவாங்க அதனால தான்ங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா கரெக்டாக அந்த பிளேஸுக்கு நம்ம பாய்ஸஸ்மே போலீஸ் ஆஃபீஸரோட என்ட்ராயிருவாங்க. இப்போ லீடாக அந்த மாஃபியா பர்சன்ட்டை நோட் பண்ணிவிட்டு இப்போவே ஜங்குக்கு கீல் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த டே எங்கே வரணும் அந்த டே கண்ணு முன்னாடி தான் நான் ஜங்குக்கு கீல் பண்ணுவேங்கிற மாரி வேறு லீக்கிட்ட பேசுகிறோம். இந்த மாதிரி பேசினா லீ அட பாவி அவனை நீ தூக்கிட்டு வந்து அடுத்த செகண்டே அவனுக்கு தெரிஞ்சிருக்க போகுது. இந்நேரத்துக்கு அவன் இந்த பிளேஸுக்கே கிளம்பி வந்துட்டுருப்பான். அவன் வந்துட்டுக்கு அப்புறம் நீ இவனை கில் பண்ண போறியா? சரி நீ கில் பண்ணாருந்தா கில் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கூலாக உட்காந்துட்டு ட்ரிங்க் பண்ணுறோம். இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணால் அந்த மாஃபியா பர்சன்ட் பயங்கரமாக பஞ்சி டைலாக்காக அடிச்சு விட்றான் ஜங்குக்கு முன்னாடி. நான் எவ்வளோ பெரிய மாஃபியா தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய மாஃபியா கிங்கி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஜங்குக்கு பாட்டு பேசிட்டு டே வந்ததுக்கப்புறம் டே முன்னாடியே ஜங்குக்கையும் வைனியும் கீல் பண்ணுவேனுங்கிற மாதிரி வேற பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு ஜங்கு கிரிட்டிங்க ஆக்கி இவனுக்கு பைத்தியம் முட்டியிருக்கு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கு இப்போ தாண்டா புரியுது அவனுக்கு பைத்தியம் முட்டியிருக்குன்ட்டு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கலாய்க்கும். இந்த மாதிரி கலாய்க்கிறத பார்த்துட்டு லீக்கே சிரிப்பு வந்துடும். அந்த மாதிரி சிரிச்சு பொசிஷன்லன்னா எதுக்காக நீங்கள் இன்னும் ஜங்குக்கு ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கீங்க, அவனை கில் பண்ணியிருக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னான். டே இந்த பிளேஸ்க்கு வருவானுங்கிறது எனக்கு ஃபஸ்ட்லேயே தெரியும். டேயும் அந்த மாஃபியா பர்சன்ட்டும் ஃபைட் பண்ணணும். நான் மறைஞ்சிருந்த பிளேஸ்லேருந்து டே அட்டாக் பண்ணணும். அதுதான் என்னோடய பிளான். ஒரே பிளேஸில் என்னோடய 2 எனிமிஸையும் நான் ஒரே செகண்டில் நான் டே பிளேஸில் என்னோடய பிளான் மூலிமா அழிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இந்த மாதிரி லீவ் திங்க் பண்ணிகிட்டு இருந்தான். டே அந்த பில்டிங்குள்ளே எப்போவோ என்ட்ராயிருப்பார். ஜங்குக்கு எப்போ தூக்கியிருப்பாங்க அப்போவே என்ட்ராயிருந்திருப்பார். இந்த மாதிரி அங்கே நடக்கிற மூமெண்ட்டு ஜங்குக்கு ஐஸை ஓப்பன் பண்ணி இவங்கக்கிட்ட பேசுகிற மூமெண்ட் இல்லாட்டியே நோட் பண்ணபடியே நின்னா லீ பேசுகிறதையுமே ஒரு தூணுக்கு பின்னாடி நின்று நல்லா மறைஞ்சி நின்று கேட்டுட்டு இருந்துருப்பார். அச்சோ லீ தப்பு பண்ணிட்டியே, ஆனால் பட் நீங்கள் இந்த பிளேஸ்க்கு என்ட்ராக சொல்ல நானும் என்ட்ராகிட்டேனே அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஜிமினாவையும் மற்ற போலீஸ் ஆஃபீஸரையும் நோட் பண்ணிவிட்டு சிக்னல் கொடுக்குறாரு. ஜிமினா காரில் உட்காந்துருக்காரு. மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவ்வளோ இருந்தான். இந்த பிளேஸில் ரவுண்ட் அப் பண்ணப்படி எப்போ அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தான். என்னடா அவன் மாமனை இன்னும் காங்கவே இல்லை, அவன் மாமனுக்கு இப்போ மேலே ஃபீலிங்ஸ் போயிடுச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி இப்போ மேலே லவ் குறைஞ்சிருச்சு போலுக்கே, இல்லாட்டி உன்னை தேடி எப்போவோ வந்திருப்பானே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பாட்டு இந்த மாதிரி பேசினா இது வரைக்கும் மாமா வரலங்கிற அந்த மூமெண்ட்டுக்கே நான் ஹாப்பியாக இருக்கேன், ஏன்டா அவனை வர வைக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி பேசினாட்டே அவன் வந்ததுனால நான் அவனை கில் பண்ண முடியுங்கிற மாதிரி அந்த பர்சன்ட் ஜங்குக்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு போட்டுன்ட்டு ஜங்குக்கு எதிர்த்து பேசுகிற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு 2 டைம்ஸ்க்கு மேலே 3 டைம்ஸ் ஸ்லாப் பண்ணிவிட்டு நீ பேசுகிறதுலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, உன் மாமன் வர்றதுக்கு முன்னாடி உன்னை ஃபினிஷே பண்ணிடுதுங்கிற மாதிரி ஜங்குக்கை அட்டாக் பண்ணுற மாதிரி போகிற அந்த மூமெண்ட்டுக்கு அந்த பர்சனோட ஆன்சரில் பாயிண்ட் பண்ணபடி ஷூட் ஆகுற அந்த மூமெண்ட்டுக்கு லீ ஷாக் ஆகுறான். அடப்பாவின்ட்டு இங்கிட்ட இங்கே இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் டக்குன்னு ஒரு ரூமுக்குள்ளே போய் மறைவானா இந்த மாதிரி மறைஞ்சான். அந்த மாஃபியா பர்சன்ட் ஹேண்ட்ஸில் ஷூட் ஆன மூமெண்ட்டை பார்த்துட்டு டேங் நீ எங்கடா இருக்கிற முதல்ல வெளியே வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயுமே அவர் இருந்த பிளேஸ்லேருந்து அப்படியே வெளியே வருவார். நம்ம டே மட்டும்தான் வராரு, மற்ற பர்சன்ஸ் எல்லாருமே மறைஞ்சிருந்த பிளேஸில் இருந்தபடி டேயோட ஆர்டருக்காக அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டேட்டே அங்கே நீ என்ன பண்ண போகிற, டேரெக்டாக அவ்வளோ என்ட்ராகட அப்படிங்கிற மாதிரி ஜிமினா எவ்வளவோ பேசி ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. பட் ஜிமினா பேசுகிறது எதையுமே நம்மகிட்டே கேட்காம டேரெக்டாக அவ்வளோ என்ட்ராகி அங்கே இருக்க மாஃபியா பாடி கார்ட்ஸ் கூட ஃபைட் பண்ணுறாரு. இத்தனை பர்சன்ஸ் கூட ஃபைட் பண்ணால் டே வீக் ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மாஃபியா பர்சன்ட்டும் ரொம்ப கூலாக அமைதியாக இருந்தேன். அங்கே அந்த பிளேஸில் நம்ம டே ஃபைட் பண்ண சொல்லி டே கூட வந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் 1-2 பாடி கார்ட்ஸை கில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஷூட் பண்ண ஆரம்பித்தா இந்த மூமெண்ட்டை அந்த மாஃபியா பர்சன் நோட் பண்ணிவிட்டு நான் அட்டாக் ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் 2 பேரையுமே கில் பண்ணியே தீருவேங்கிற மாதிரி வயனையும் ஜங்குக்கையும் அட்டாக் பண்ண வருவானா இந்த மாதிரி அட்டாக் பண்ண வேண்டாம். அந்த பிளேஸில் கரெக்டாக வயனையும் ஜங்குக்கி அட்டாக் பண்ண வர அந்த நைஃபை 2 நைஃபையுமே 2 ஹேண்ட்ஸில் 2 நைஃபை வச்சு ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ண வந்திருப்பான். 2 ஹேண்ட்ஸையும் கிரிப்பாக நம்மகிட்டே பிடிச்சபடி அப்படியே அந்த பர்சன்ட்டை நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணால் அந்த பிளேஸில் லீ இதுதான் கரெக்டான சான்ஸ்,
இப்போ அந்த பர்சன்ட்டை கில் பண்ணிடுவான், நம்ம இப்போவே கில் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டு கன்னை ரோல் பண்ணபடி பாயிண்ட் பண்ணுறான் ஷூட் பண்ணதுக்கு. இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணா டேக்கு ஆல்ரெடி தெரியும் லீட்டனை இந்த பிளேஸில் அட்டாக் பண்ணுவானுங்கிறது. அப்படிங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீஸருக்கும் தெரியும், ஜிமினாவுக்கும் தெரியும். அந்த மூமெண்ட்டுக்கு நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்கங்கிற மாதிரியும் எல்லாருமே ஒரு ஷாக்கிங் மூமெண்ட்டில் நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பிளேஸில் ஃபைட் பண்ண பொசிஷன்லேயே அந்த பர்சனோட ஹேண்ட்ஸில் இருக்க 2 நைஃபையும் வாங்கினபடி அந்த பர்சன்ட்டை அதே பிளேஸில் அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பாரோ. அந்த மாதிரி அட்டாக் பண்ணி கில் பண்ணுற அடுத்த செகண்ட் ஒரு கன் ஷூட் ஆகுது. கன் ஷூட் ஆகிற அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இருக்கிற எல்லா பர்சன்ட்டும் ஷாக்கான அந்த கன் ஷூட்டில் நம்ம மூவ் ஆன் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம லீ மிஸ் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகுறான். இந்த மாதிரி டென்ஷன் ஆனால் ஏன் ஜிமினா அப்படியே தரையில் விழுந்துருப்பாங்க. இந்த மாதிரி விழுந்தான் காருக்குள்ளே இருந்த ஜிமினாடா ஃபைட் பண்ணுற முன்மரத்தில் தன்னை அட்டாக் பண்ண போகிற பர்சன்ட்டாக நோட் பண்ணியிருக்க மாட்டானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி டேரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராக இருப்பார். கன் ஷூட் ஆக போகிற அந்த செகண்டில் லைட்டாக புஷ் பண்ணட்டும் ஜிமினாவாக தான் இருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு அப்படியே நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு உனக்கு எங்கேயும் அடிப்படலடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நீ ஏன்டா உள்ளே வேண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஏன்னா நம்ம ஜிமினாவுக்கு இன்னும் லெக்கும் ஹேண்ட்ஸும் லைட்டாக நார்மல் ஆகலாம், ரொம்ப ஹெவி ஒர்க்லாம் பண்ணக்கூடாது. பட் ஜிமினாவுக்கு என்னால் ஹவுஸில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ஒர்க்குக்கு வந்திருப்பார். இந்த பிளேஸுக்குமே நீ காருக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும், வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்துருப்பார். அதனால் இந்த மாதிரி நம்மகிட்டே கொஞ்சம் கோமாட்டிட்டுனா எனக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி நம்ம ஜிமினா இந்த மாதிரி பேசுவார். அந்த மாதிரி பேசினாலே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு தப்பிச்சிட்டான், நெக்ஸ்ட் டைம் எங்கே தான் வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க இருக்க ரூமுக்கு பேக் சைட் டோர் இருக்கும். அந்த டோரை ஓப்பன் பண்ண போனால் ஆல்ரெடி ஜிமினா உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பேக் டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வந்திருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு லீ டென்ஷன் ஆகி லீ கூட ஒரு 15 பாடி கார்ட்ஸ் வந்துருப்பாங்க. நடக்கிற மூமெண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு லீ ரொம்ப ஷாக் ஆகி இந்த அவன் இருந்த ரூமை விட்டு அப்படியே வெளியே போகலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் அவன் இருந்த அந்த ரூமோட பேக் சைடு டோர் ஃபுல்லாக லாக் ஆகிருந்துருக்கும். இந்த மாதிரி லாக் ஆகிருக்கிறத பார்த்துட்டு லீ ரொம்ப டென்ஷன் ஆகி இப்போ இந்த டோர் மட்டும்தானே இருக்குது, கன் ஷூட் பண்ணான்னா அவ்வளோ விடா நம்ம இங்கிட்ட இருக்கோங்கிறத கண்டுபிடிச்சிருவானே, என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி லீ ரொம்ப கன்ஃபியூஷனில் பேக் சைடு டோரை எப்படியாவது ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுங்கடாங்கிற மாதிரி பாடி கார்ட்டை இந்த மாதிரி பேசினா அவங்க இருக்கிற அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணபடியே நம்ம உள்ளே என்ட்ராகிறாரு. உள்ளே என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு லீ ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கானா, என்ன லீ என்ன அன்றைக்கி சொன்னது ஞாபகம் இருக்குதா, உன்னை எப்போ நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேனோ அப்பன்னா உன்னோட எண்டிங் டேட்டுன்ட்டு, இன்றைக்கி உன்னோட எண்டிங் டேட்டுடா அப்படிங்கிற மாதிரிட்டே இந்த மாதிரி பேசினோம். லீயோட பாடி கிடச்ச அப்படி கன்னை ரோல் பண்ண படிட்டு அவங்க நீ என்ன நினச்சிட்ருக்க, என்ன உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பயத்துலேயே லீ இந்த மாதிரி பேசினாலே லீயோட பர்சனல் பாடியோடையும் நோட் பண்ண பொசிஷன்லேயே வில்லத்தனமாக ஸ்மைல் பண்ணபடி சிரிக்கத்தான் செய்வார். பாட்டா அவங்க காலுக்கடியில் ஏதோ கோலி குண்டு மாதிரி உருண்டு வேகமாக விடுது, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஷாக்கானா அந்த ரூம் முழுக்க ஃபுல்லாக ஸ்மோக் ஆகுது. அப்படியே அவரோட ஹேண்ட்ஸில் வச்சுருக்க கரிச்சி பிடிச்சி கிரிப்பாக ஐஸையும் ஃபேஸையும் மறைச்சபடி அந்த ஸ்மோக் அட்டாக் ஆகிற அளவுக்கு அப்படி கவர் ஆகுவாரா, இந்த மாதிரி கவர் ஆனால் இங்கே கட் ஆகுது. இப்போ அப்படியே லீ லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தான். லீக்கு முன்னாடி கரெக்டாக தியா இருக்கிறா. இந்த மாதிரி தியாவை பார்த்ததோடையும் லீ ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கானா, என்ன நினச்சிட்ருக்க லீ, அப்போ கொடுக்க வேண்டியதை இப்போ கொடுக்க வந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் நக்கலாக நோட் பண்ணபடியே லீயை நோட் பண்ணான். நம்ம அதே பிளேஸில் தான் ரொம்ப அமைதியாக ஜிமினா பக்கத்தில் இருக்கிறாரு. ஜங்குக்கும் வயனையும் சேவ் பண்ணி ஹவுஸுக்கு போக வச்சுட்டுருப்பாரு. இந்த பிளேஸில் நம்ம லீயோட பர்சனல் பாடி கார்டு டியா அப்புறம் நம்ம ஜிம்மி இவங்க எல்லோரும் தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தால் டியா ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி லீயை பாட்டு ஹெவியாக முறைச்சிக்கிட்டு இருந்தப்போ அப்படியே பாட்டு திரும்பிட்டு நான் சொன்ன மாட்டியே ஒர்க்கை பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன், நீ ஏன் இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்க, நீ கிளம்பலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு 2-3 டவுட்ஸ் இருக்குது மேம், அதான் கிளியர் பண்ணிவிட்டு போகலான்னு நினச்சேன், எதுக்காக லீயை கில் பண்ணாமல் இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்துட்டேன் தப்பிக்க விடவா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கேட்க அப்படிலாம் இல்லை, நான் சொன்னோம்ல லீயை கண்டிப்பாக நான் பனிஷ் பண்ணிகிட்டே இருவேன்ட்டு, லீயை நான் தான் பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே நீங்கள் அவனை எப்படி வேணாலும் பனிஷ் பண்ணிக்கோங்க, ஆனால் பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது, கிளியர் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னங்கிற மாதிரி தியா அந்த மாதிரி நோட் பண்ணால்
எதுக்காகடி என்னோட சிஸ்டரை கில் பண்ண அப்படிங்கிற மாதிரி டியா முன்னாடியே நிற்கவும் இதை பார்த்து டியா ஷாக்கானா நீயுமே இது எப்படிடா இவனுக்கு தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி அவ்வளோ ஷாக் ஆகுறாரு. ஏன்னா நம்மகிட்டே இந்த பிளேஸில் இத்தனை பர்சன்ஸையும் மொத்தமாக அழிக்கிறதுக்கு ஒரே ரீசன் அவங்க சிஸ்டரை கில் பண்ண பர்சண்டாக ரிவெஞ்ச் எடுக்கணும்னுக்கிட்டுக்காகட்டும். அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி டியாவை பாட்டு கேட்குறத பார்த்துட்டு நான் உன்னோட ஹையர் ஆஃபீஸர் உன்னோட சிஸ்டரை நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டான். எனக்கு எல்லாமே தெரியும். நீயும் அண்ட் லீயும் பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்திருக்கீங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும். கொஞ்சம் டேஸுக்கு முன்னாடி எனக்கு உன் மேலே டவுட்டு வந்துச்சு. அப்போவே நான் உன்னோட மொத்த இன்ஃபர்மேஷனையுமே கலெக்ட் பண்ணிட்டேன். நீ தான் அந்த பிளேஸில் என்னோடய சிஸ்டரை லாக் பண்ணது. நீ தான் என்னோடய சிஸ்டரை அந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போனது. என் சிஸ்டர் அந்த பிளேஸில் லாக் பண்ணி அங்கேருந்து நீ தப்பிக்கிறேன்னு பேரில் என் சிஸ்டரை என் லீயோட பாடி கார்ட்ஸ் கிட்ட நீ மாட்டி விட்டுட்டு போனது. எதுக்காகடி இந்த மாதிரி என் சிஸ்டரை பண்ணானுங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் தியாவையே சிலா பண்ணவும் ஜிமினா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக ஆல்ரெடி ஜிமினாவுக்கு இது தெரியும் போலுக்கு மூமெண்ட்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக அமைதியாக இருந்தா டியா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டேங் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்க உங்களோட ஹையர் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி டியா க்ளோஸாக வேண்டாம். நம்ம ஜிமினா தான் டியாவோட ஹெட்டில் கன்னை வச்சபடி அப்படியே நில்லுங்கிற மாதிரி பிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி பிடிச்சிருந்தோம் டேடா என் சிஸ்டர் உன்னை நம்பிட்டானா அந்த பிளேஸ்க்கு வேண்டாம். ஃப்ரெண்டு மாதிரி சிஸ்டர் மாதிரி பேசி அவளை அந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போய் நீயும் உன் டேடுன்னு தப்பிக்கிறதுக்காண்டி ஏன் சிஸ்டரை எதுக்குடி யூஸ் பண்ணிக்கிட்ட? இங்கேருந்து கூட்டிகிட்டு போன பர்சன்ட்டை சேஃபாக கூட்டிகிட்டு வரணுங்கிறது தெரியாதா உனக்கு? என் சிஸ்டரை நீ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எதுக்காக இங்கேருந்து கூட்டிகிட்டு போனேன் என்ன பிளான் பண்ணி போனேங்கிற மாதிரி பயங்கரமாக இந்த மாதிரி நம்ம டியாவை பனிஷ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு டியாடா ப்ளீஸ் டேங் உனக்கு கெஞ்சிடு அப்படிங்கிற மாதிரி டியாவை அடிக்கிற மூமெண்ட்டுக்கு டியா டேக்கு முன்னாடி நின்றுட்டு ப்ளீஸ் அவளை எதுவும் பண்ணாடு அவளுக்கு எதுவுமே தெரியாது அன்றைக்கி நடந்துட்டே வேற நீ நாங்கள் சொல்கிறதே கேளுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டியாவும் டேவோட சிஸ்டருமே ஒரு சிஸ்டர் பாண்டிங்கில் தான் இருந்திருப்பாங்க. நம்ம டேவோட சிஸ்டரை டியாவுக்கு ரொம்ப பிடிச்சிட்டுருக்கும். ஏன் டேவோட சிஸ்டரை ஃபஸ்ட்டு டியா லவ் தான் பண்ணிட்டுருப்பா. அதுக்கப்புறம் தான் டியாவையே லவ் பண்ணியிருப்பான். அந்த மூமெண்ட்டுக்கு தன்னோட டேடுக்கு டேவோட சிஸ்டரை இன்ட்ரோ கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பிளேஸுக்கே கூட்டிகிட்டு போயிருந்துருப்பான். இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிருந்தா ஃபஸ்ட்டில் நம்ம டேவோட சிஸ்டருக்கு தியாவுக்கு தான் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. அதை டியாவுமே சொல்லலை. பட் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்ங்கிற மாதிரி தான் டேவோட சிஸ்டரை கரெக்டாக டேடுக்கிட்ட கூட்டிகிட்டு போய் டேடுக்கிட்ட இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இன்ட்ரோ கொடுத்துட்ருந்தா அந்த பிளேஸில் தன்னோட லவ்வை சொல்ல வர அந்த செகண்டுக்குள்ளேயே லீயோட பாடி கார்ட்ஸோடு என்ட்ராகி தியாவை நோட் பண்ணிவிட்டு நீ என்னடானா லவ் பண்ணுற உன்னோட டாக்டர் என்னடா லவ் பண்ணா என்னடா அப்போ மேரேஜ் பண்ணிப்பா நீ என்ன நினச்சிட்ருக்கடா எங்கள் 2 பேருக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டு நீ உன்னோட ஒர்க் எல்லாத்தையும் மூவ் ஆன் ஆகுங்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம எப்போண்டா லவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தியா ஷாக் ஆகி நீ என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி லீயை நோட் பண்ணப்படி ஷாக்காக இருந்தா நம்ம போட்ட பிளான் படி தியாவோட டாடுமே டென்ஷன் ஆகி டியாவை தான் அந்த பிளேஸில் பனிஷ் பண்ணியிருப்பாரு. தியாவை பனிஷ் பண்ணுறதை பார்த்துட்டு டேவோட சிஸ்டர் கொஞ்சம் ஷாக் ஆகி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்கள அடிக்காட்டிங்க அவங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குங்கிற மாதிரி டியாவை சேவ் பண்ண டேவோட சிஸ்டர் என்ட்ராயிருப்பாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா அந்த பிளேஸில் இதே பிளேஸில் நம்ம லீ டியாவோட டேடை கில் பண்ணும் பிளான் பண்ணபடி என்றானவன் அதே பிளேஸில் இந்த மாதிரி டியாக்கிட்ட திட்டி வார்ன் பண்ணிகிட்டு இருந்தவரை அட்டாக் பண்ணவும் அந்த பிளேஸில் அப்படியே ஒரு ஃபைட்டிங் மூமெண்ட்டே ஆகும். 2 பர்சன்ஸோட மாஃபியா பாடி கார்ட்ஸ் ஒருத்தர் மாற்றி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம தியாவுக்கு என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாமல் டேட் அப்படிங்கிற மாதிரி டேடுக்கிட்ட வர ட்ரை பண்ணுற அந்த செகண்ட் தியாவை கரெக்டாக லாக் பண்ணபடி தியாவை கில் பண்ண வந்திருப்பான். ஆனால் பட் அப்படி கில் பண்ணுற அந்த செகண்டில் தியா மூவ் ஆனாக தியாவுக்கு பதிலாக அந்த பிளேஸில் லாக் ஆகிறது டேயோட சிஸ்டராக இருக்கும். டேயோட சிஸ்டரை லாக் பண்ணபடி பிடிச்சிட்டு நீ தேவையில்லாமல் தியா என்கிட்ட எதுவும் ப்ராப்ளம் பண்ணாடுங்கிற மாதிரி சொல்லவும் என்னோடய பிளேஸில் என் டேடுக்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நீ இன்றைக்கி என் டேடையை கில் பண்ணுற அளவுக்கு அவனை சும்மா விட்டுருவேனானுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தியா இந்த மாதிரி லீக்கிட்ட பேசிகிட்டு இருக்க அந்த செகண்ட் இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஃபைட் பண்ணிகிட்டு இருந்த மூமெண்ட்டில்
டேயோட சிஸ்டரை கில் பண்ணிடுவான். டேயோட சிஸ்டரை மட்டும் கிடையாது, தியாவையும் அட்டாக் பண்ணிடுவான். நம்ம தியாவோட டேடையும் கில் பண்ணிடுவான். எல்லாரையுமே ஃபினிஷ் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு தான் லீ அங்கேருந்து கிளம்பி இருந்திருப்பான். தியா டெட்டான பொசிஷனில் இருந்தவா அப்படி லைட்டாக ப்ரீத் பண்ணப்படி பொறுமையாக எழுந்து உட்காந்து பார்த்தா தன்னை சுற்றி தன்னோட பாடி கார்ட்ஸ் அவ்வளோ பேரும் டெட்டாக இருக்கட்டும், தன்னோட டேடும் டெட்டாக இருக்கட்டையும் நோட் பண்ணியிருப்பான். அதுக்கு பக்கத்துலேயே இன்ட்ரோ கொடுக்க வந்த டேவோட சிஸ்டருமே ஃபுல்லாக டெட்டாக இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ பெயினாக இருந்திருக்கும். வேகமாக டேவோட சிஸ்டர் தான் ஆக்ட் பண்ணப்படி நான் அவனை இங்கே கூட்டிகிட்டே வந்திருக்கக்கூடாது, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனுங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக அன்றைக்கி க்ரை பண்ணி அழுதுருப்பான். தான்கிட்டேருந்து தன்னோட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்த 2 பர்சன்டையும் லீ தன்னோட லைஃப்லேருந்து எடுத்துக்கிட்டானுங்கிற மாதிரி ஒரு டிப்ரெஷனில் தான் ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிற மாதிரி அவளோட நேம் மாஃபியா கேர்ளாக இருக்க சொல்ல வேறு நேமாக இருந்திருக்கும். அந்த நேம் அந்த ஐடென்டிட்டி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண பொசிஷனில் டியாவாக இந்த பிளேஸில் என்ட்ராக இருந்திருப்பான். ஹையர் போலீஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். லீயை எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மூமெண்ட்டை எல்லாத்தையுமே டியா சொல்கிறது கேட்டுக்கிட்டே ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆனால் இந்த மூமெண்ட்டை நம்ம லீவ் நோட் பண்ணிவிட்டு நக்கலாக சிரிச்சபடி இருந்தான். நம்ம டேதான் இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க லீயை நோட் பண்ணிவிட்டு ரொம்ப பயங்கரமாக சிரிச்ச மாட்டிட்டு லீ என்னோடய சிஸ்டரை என் லைஃப்லேருந்து மட்டுமா பிரிச்சுட்டேன். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் என் சிஸ்டரை கில் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டான். ஒரே பிளேஸில் உங்கள் மொத்த பர்சன்டே ஃபினிஷ் பண்ணலான்னு வந்தேன். பட் இப்போ என் சிஸ்டரை என்கிட்ட பிரிச்சுட்டு யாருன்னு கிளியராக தெரிஞ்சிடுச்சு. என் சிஸ்டரை என்கிட்ட பிரித்த பர்சன்ட்டுக்கு கண்டிப்பாக நான் திருப்பி கொடுத்தே தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அது பயங்கரமான ஒரு ஃபாரஸ்ட் பிளேஸாக இருக்குது. அதில் ஒரு போலடைஞ்ச பில்டிங் தான். அந்த பில்டிங்க்கு வெளியே கரெக்டாக நம்ம வந்தபடி அந்த பில்டிங்கை சுற்றி நோட் பண்ணுறாரு. அங்கே அந்த பிளேஸில் யாருமே வரமாட்டாங்க. செம்ம ஒரு பயங்கரமான ஒரு ஃபாரஸ்ட், ஒரு டேமேஜான பில்டிங். அந்த பில்டிங்குள்ளே சேரில் சங்கிலி போட்டு தான் லீயை கட்டி வச்சுருக்குது. லீயோட பர்சனல் பாடி கிடைக்கும். இந்த மாதிரி கட்டி வச்ச பொசிஷன்லேயும் கொஞ்சம் ஹவர்ஸுங்க இந்த பிளேஸ் முழுக்க ஒரு மாதிரி ஒரு பாய்சன் ஸ்மோக் வரும். அதை ஸ்மெல் பண்ண துடிக்க டெட் ஆகிருவீங்க. எனக்கு அதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ரூமுக்குள்ளே இவங்க 2 பேரையும் போட்டு லாக் பண்ணப்படி அந்த ஸ்ப்ரே ஆன் ஆகிறதுக்கு பட்டன்ஸ் இருக்கும்ல அதையும் கிளிக் பண்ணப்படி அப்படியே இங்கேருந்து ஜிமினா கூட போகிற மூமெண்ட்டை தியா நோட் பண்ணிவிட்டு சாரி டயாங், நான் வேணும்னே பண்ணலை, நான் எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பிளைனும் தேவையில்லை, நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் எதையும் கேட்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அங்கே வேகமாக ஜிமினா கூட போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு தியா அப்படியே நம்ம டியாவை நோட் பண்ணால் டியாவை நம்ம டேவரை அடிச்சிருப்பார்ல அந்த மூமெண்ட்டுக்கு தியாவை சேஃபாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி கூப்பிட்டு போனால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. லீயோட பாடி கார்டும் டெட்டாக இருப்பாங்க அந்த மூமெண்ட்டுக்கு. இப்போ அப்படியே ஒரு 1 வீக் போயிருச்சு. இப்போ நம்ம தான் ஜங்குக்கா ஜங்குக் பனி பாய் எங்கே போனான் இவனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேஸாக தேடிட்டுருக்காரு. இந்த மாதிரி தேடிட்டுண்டா நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே கரெக்டாக முன்னாடியே இடிச்சப்படி நிற்கிறாரு. ஏன்டா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணா மாமா நீ என்கிட்ட ஒன்று சொன்னல, நான் சொன்னேன் அசால்ட்டாக கேட்குற. காலேஜ் ஸ்டடியில் ஒர்க்கெலாம் முடிஞ்சுட்டோட என்னை நீ ஹனிமூன் கூப்பிட்டு போகிறேன்னல்ல அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறத பார்த்து ஐயோ எவ்வளோ பெரிய மூமெண்ட்டை மறந்துட்டேன் பற்றியா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு கொஞ்சம் கலாய்க்கவும் எது மறந்துட்டியா, ஏன் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்ச மூமெண்ட்டாக மறந்துட்டியா, மாமா மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அடிக்கவும் சும்மா சொன்னேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு ஆக்ட் பண்ணப்படி ஹனிமூன் தான் போகணும்னு நினச்சேன் பேபி, பட் இருந்தாலும் என்ன பண்ண, ஃபேமிலி ட்ரிப்பாக போகணுன்னு ஹயாங்ஸும் மாமும் சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு நம்ம ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணப்பட்டிக்கிட்டே அடிக்கிறாரு. ஏன்டா இதை இந்த மாதிரி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்போ ஃபேமிலியாக ட்ரிப்புக்கு போகிறோமா, ஆமாம் ஃபேமிலியாக ட்ரிப்புக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு பிளேஸுக்கு ட்ரிப்புக்கு தான் வந்துருக்காங்க. ஃபேமிலி ட்ரிப் எல்லாருமே ஜாலியாக பேரண்ட்ஸ் கூட அவங்கவுங்க பார்ட்னர் கூட சேர்ந்து டைட்டை ஸ்பெண்ட் பண்ணப்படி அந்த ட்ரிப் போன பிளேஸில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தால் இப்போ நைட்டு டேயோட ரூமில் தான் நம்ம ஜங்குக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்கு கம்மியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண பொசிஷன்லேயும் நோட் பண்ணிவிட்டு
நீ இன்னும் ஸ்லீப் பண்ணலையா மாமா அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஸ்லீப் தான் பண்ணணும் ஜோங்குக், நீ வந்துட்டு ஸ்லீப் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே அப்படியே ஜோங்குக்கு நோட் பண்ணா, என்னாச்சு, என்ன உன் ஃபேஸ் வர வர ஒரு மாதிரி சேடாகிட்டே இருக்குது, எனி ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கரெக்டாகிட்டே பக்கத்தில் வந்து உட்காரவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இல்லையே என் மாமாவோட ஃபேஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குதே, என்னவா இருக்கும் மாமா, ஏதாவது ப்ராப்ளமா, இப்போவே சொல்லிடு, இல்லை 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 நீ நினைக்க வேண்டியதான் இல்லை, நான் எந்த ஒரு சீக்ரெட் ஒர்க்கும் பண்ணலை அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு, இந்த மாதிரி ஜொங்குக்கிட்ட பேசுகிற இந்த மூமெண்ட்டுக்கு அப்படியே நம்ம ஜொங்குக்கிட்ட டேக் பண்ணப்படி, அப்பா உன் ஒர்க்கு மொத்தமாக ஃபினிஷ் ஆகிடுச்சு தெரியுமா மாமா, இப்போன்னா ஹாப்பியாக இருக்குது, எங்கள் ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிருக்குது, ஆனால் எனக்கு 1 by 1 ஒர்க்கு வந்துக்கிட்டு தானே இருக்குது, லீயை ஃபினிஷ் பண்ணணும்னு திங்க் பண்ணேன், லீயை ஃபினிஷ் பண்ணேன், லீக்கு கீழே இருந்த 20 பாடிகார்ட்ஸ் அப்புறம் இந்த மாஃபியா கேங்ஸ்டர்ஸையும் மொத்தமாக ஃபினிஷ் பண்ணேன். பட் இந்த வேர்ல்டு முழுக்க நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க, ஒன்று போனால் இன்னொன்று வருங்கிற மாதிரி நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க, எல்லா பிளேஸ்லேயும் என் ஒர்க்கை ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு நான் பண்ண வேண்டியதாக இருக்குது, நெக்ஸ்ட்டு யாரை ப்ராப்ளம் பண்ண வருவாங்கன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணபடி இருந்தால், என்ன எதை திங்க் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸை கப் பண்ணவும் ஜொங்குக் டவுட்டுக்கு மேலே டவுட்டாக டேயை பார்த்துட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஜொங்குக்கோட லிப்பில் கிஸ் பண்ணபடி, ஹனிமூன் வந்துருக்கும், ஹனிமூனில் மாமா ப்ளே பண்ணதுக்கு இந்த பேபி அலோவ் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு, இதை தான் இவ்வளோ நேரம் திங்க் பண்ணிட்டு இருந்தியாடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பயங்கரமாக அடிப்பாரா, இந்த மாதிரி அடித்தான், அவர் என்ன பேபி திங்க் பண்ணுறாரு, ஹனிமூன் பண்ணுற பிளேஸில் என் ஒய்ஃப் கிட்ட க்ளோஸாக டைட்டாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது, வெறும் மோனை மட்டும் பார்த்துட்டு இருந்தா யார் பார்த்துட்ருப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜொங்குக்கு போட்டு பேசினோம். ஜொங்குக்கு ஒரு மாதிரி செய்யாகி தள்ளி போடா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட தள்ளினபடி அங்கேருந்து எழுந்து போகலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணோம். அப்படியே நம்ம ஜொங்குக்கு பேக்கப் பண்ணபடி, சொல்லுடா நான் வெறும் மூணை திங்க் பண்ணட்டுமா, இல்லை ஹனிமூனில் என் பேபி கூட இருக்கிற மூமெண்ட்டை திங்க் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கேட்க ஜொங்குக்கு ஒரு மாதிரி செய்யாகி, இந்த மாதிரி நான் பேசாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அப்படி தான் பேசுவேன், ஃபுல் மூனில் ப்ளே பண்ணதுக்கு பேபி ஓகே பண்ணடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட ஒரே ஃப்ளீட்டியாக டேட்டியாகவும் பேசுகிறத கேட்டு ஜங்குக்கு ஷை ஆகி சிரிக்கிற அந்த மொமெண்ட்டுக்கு ஜங்குக்கோட லிப்பில் கிஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு கிஸ்ஸை பிரேக் பண்ணபடி ஜங்குக்கை பார்க்குறாரு. என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்கவும், இல்லை பேபி நீ பர்மிஷனே கொடுக்கலல்ல அதான் அப்படிங்கிற மாரி சொன்னால், விளாடாடா மாமா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம அடிப்பாரா அந்த மாதிரி அடித்தான். அப்போ எல்லாத்துக்கும் ஓகே பண்ணுறியா நீ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பெட்டில் புஷ் பண்ணபடி ஜங்குக்கு மேலே ஓவரான பொசிஷன்லேயே டேக்குக்கு 2 பேருமே ஃபுல்லாக இன்டிமேட்டாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி டேக்குக்கு 2 பேருமே அப்படியே ஃபுல்லாக ஸ்லீப் ஆகிட்டு இருக்காங்க. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி அப்படியே ஒரு 1 வீக் மூவ் ஆன் ஆகுது. இந்த மாதிரி மூவ் ஆனா ஜேகப்புக்கும் வயனுக்குன்னா மேரேஜ் ஒர்க்லாம் நடந்திருக்குது. மேரேஜ் ஹாலில் தான் நம்ம ஜேகப்பும் வயனுக்கும் வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணபடி ஸ்டேஜில் வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னம் ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பி ஆகுறாரு. அந்த மாதிரி ஹாப்பியான ஃபேமிலி ரிலேட்டிவ் பர்சன்ஸுக்கு முன்னாடி நம்ம ஜேகப்புக்கும் வயனுக்குமே மேரேஜ் ஆகுது. இந்த மாதிரி மேரேஜ் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாகி ஸ்மைல் பண்ணபடி ஜங்குக்கு நிற்கிற மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கை பேக்கப் பண்ண பொசிஷன்லேயே, என்ன உன் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமானுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியானா, உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் வேறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேப்பர் மாதிரி கொடுக்குறாரு. அது ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம ஜங்குக்கு ஒர்க்குக்கான அப்பாயின்மெண்ட். ஓகே, அந்த இதை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாகி, இந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஒர்க்கு கிடச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்கவும், நீ தானே ஒர்க்குக்கு போகணுங்கிற மாதிரி என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்த, அதான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நீ தானே இந்த மாதிரி ஒரு ஒர்க்குக்கு போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் டாக்டர் ஒர்க்குக்குங்கிற மாதிரி என்கிட்ட புலம்பிக்கிட்டே இருந்தேன், அதான் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், நான் 2-3 பிளேஸில் ட்ரை பண்ணேன், பட் இந்த பிளேஸில் தான் உனக்கு ஒர்க்கு கிடச்சிருக்கு, உனக்கு ஓகேயா பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ டேங் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா, எவ்வளோ ஹாப்பினஸில் இருக்கேன்னு தெரியுமா, இந்த ஒர்க்கு எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா, ஹப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப ஹாப்பியான
ஜங்குக்கு இந்த மாதிரி ஹாப்பியான பொசிஷனில் இருக்கிறத நம்மகிட்டே நோட் பண்ணப்படினா மேரேஜ் 2 பேருமே ரிங் போட்டு மேரேஜ் என் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியானா பாய்ஸஸ் எல்லாருமே இப்போ அப்படியே நாம் ஜூன் யூ மீன்ட்டு கோக் அப்புறம் ஜேகோ போயன் அவங்க பேரண்ட்ஸுங்கிற மாதிரி எல்லோரும் ஒன்றா ஒரே ஸ்டேஜில் ஒரே பிளேஸில் நின்று குரூப் பிக் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி குரூப் பிக் எடுக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி ஹாப்பியான மூமெண்ட்லேயே பாய்ஸஸ் எல்லோரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நோட் பண்ணபடி ஸ்மைல் பண்ணபடி அந்த குரூப் பிக்குக்கு போஸ் கொடுப்பாங்களா இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸ்டேஜிலேருந்து அப்படியே நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே ஒவ்வொரு பர்சண்ட்டாக அப்படியே ஸ்டேஜிலேருந்து கீழே இறங்குனா டேயோட மொபைலுக்கு ஒரு கால் வருது. அந்த காலை நோட் பண்ணிவிட்டு டே அப்படியே அந்த ஸ்டேஜ்லேருந்து ஸ்டெப் இருக்கும்ல அதுலேருந்து கீழே இறங்கின பொசிஷன்லேயே அந்த காலை அப்படியே பிக் பண்ணவும், என்ன ஹையர் ஆஃபீஸர் கே முட்டாயா எப்படி இருக்கீங்க? ஃபேமிலி பர்சன்ஸ் அவ்வளோ பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க போலுக்கு. நல்ல ஜாலியாக ட்ரிப்புக்கு போயிட்டு வந்த கொஞ்சம் டேஸ்லையே ஹவுஸில் நீவா மேரேஜ் ஃபங்க்ஷன் வரையே மேரேஜ் மூமெண்ட்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்களோ அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு வாய்ஸ் கேட்குறத நோட் பண்ணிவிட்டு டே ஒரு மாதிரி ஷாக் ஆகி அப்படியே அந்த மேரேஜ் காலில் ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கினவரை அந்த மேரேஜ் காலை சுற்றி நோட் பண்ணுறாரு. நான் இதே பிளேஸில் இருக்கேங்கிறத கண்டுபிடிச்சிட்டியா? ஆமாண்டா, இதே மேரேஜ் காலில் தான் நான் இருக்கிறேன், உன்னை தான் பார்த்துட்ருக்குறேன். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? என்னோட பிரதரையே கில் பண்ணி என் பிரதருக்கு கீழே இருந்த 20 மாஃபியா பர்சன் டீமையே மொத்தமாக அழிச்சிட்டு ரொம்ப கூலாக இருக்கிறேன். எதுவுமே செய்யாதபடி பிளாக் ஷேடோ எப்படி இருக்கிறீங்க? நான் நீ என்ன ரிவெஞ்சுக்காக என் பிரதரை அட்டாக் பண்ணியும் அதேமாரி என் பிரதரை கில் பண்ண உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்களே உன்னோட பிரதர்ஸையும் உன் ஃபேமிலியும் மொத்தமாக உன்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்காக இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி டேட்டா இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு டே நக்கெல்லாம் ஸ்மைல் பண்ணபடி நீ என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிற? நான் இருக்கிற வரைக்கும் என் ஃபேமிலியோட சேடோ மேலே கூட உன்னோட ஹேண்ட்ஸு படாது. ஓகே, என்னடா ஒர்க்கு முடிஞ்சிருச்சு, நார்மல் ஒர்க்கு தான் பண்ணணுமோ, ரொம்ப போரிங்காக இருக்குமேன்னு திங்க் பண்ணிட்டு இருந்தேன். பிரதருக்கு ரிவெஞ்ச் எடுக்க வந்துருக்கியா? வாவ், ஓகே, நான் உன் சேலஞ்சுக்கு ஓகே பண்ணுறேன், உனக்காக வெயிட்டும் பண்ணுறேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கோடா. எங்கே இதே பிளேஸில் தான் இருப்பேன். என் ஃபேமிலி கூட ஹாப்பியாக டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பேன். முடிஞ்சா அத்தனை மூமெண்ட்டையும் பிரேக் பண்ண முடிஞ்சா பிரேக் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த காலை கட் பண்ணோம். அந்த பர்சன்ட் ரொம்ப டென்ஷன் ஆகிறான். இந்த மாதிரி டென்ஷன் ஆனா டேடா அவர் இப்படி பேசியிருந்தாலும் லைட்டாக அவருக்குள்ளேயும் பயம் வருது. யாராக இருக்கும் அந்த பர்சன்ட், இந்த மேரேஜுகளில் யார் அப்படி இருக்கா நமக்கு தெரியாத பர்சனுங்கிற மாரி சுற்றி முற்றி நோட் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தான். டேயோட ஷோல்டரில் 2 ஹேண்ட்ஸ் தட்டுற மூமெண்ட்டை பார்த்துட்டு டே ஒரு மாதிரி ஷாக்கிங் பயத்தில் பேக் சைடில் திரும்ப வரா. ஒருவேளை அந்த பர்சண்டாக இருக்குமானுங்கிற மாரி ஒரு பயத்தில் திரும்பினா ஜங்குக்குனா என்னாச்சு மாமா, ஏன் இந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கேன், கீழே இறங்கு அப்படிங்கிற மாரி சொல்லவும் நம்ம ஜொங்கு கூட இப்போ ஹோல்ட் பண்ணபடி கால் பேசுகிறேன்டா அதான் மறந்துடுச்சு அப்படிங்கிற மாரி ஜங்கு கூட இப்போ ஹோல்ட் பண்ணபடி நம்மகிட்டே அப்படியே கீழே இறங்குனா உன்னை ஃப்ரீயாகவே இருக்க விட மாட்டேன்ட்டேயாங். கண்டிப்பாக என் பிரதரை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டுக்கு உனக்கு ஹெல்லை கண்டிப்பாக நான் கொடுத்தே தீருவேன். ஹாப்பியாக இருக்கிறியா? ஹாப்பியாகவே இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி 100% இந்த மாதிரி ஜங்கு கூட க்ளோஸாக க்யூட்டாக ப்ளே பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்ருக்குற இந்த மூமெண்ட்டோட இந்த எஃப்எஃப்பை நான் என் பண்ணுறேன். எஃப்எஃப்பை ஃபுல்லாக கேட்டவங்க எஃப்எஃப் என்ன மாதிரி இருக்குங்கிற மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.